بسم الله الرحمن الرحيم والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها والليل إذا يغشاها. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال تبارك وتعالى عن النبي القرآن الحميد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إلهكم مع الله. قال تبارك وتعالى في موضع آخر وما خلقت الجن والإنس إلا ليعبدون. மனிதர்களையும் ஜின்களையும் நான் என்னை வணங்குவதை தவிர வேறு எதற்கும் படைக்கவில்லை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நேற்றைய தினம் நாம் ஈமானிய உணர்வோடு வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் சில விஷயங்களை நாம் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து இன்றும் ஈமானிய உணர்வுகளுடன் வாழ வேண்டும். எவ்வாறு? அதற்கு பயன்படக்கூடிய பொருட்கள் என்ன? ஈமானிய உணர்வை அதிகப்படுத்தும் பொருட்கள் யாவை? ஈமானிய உணர்வை நாம் உறுதியோடு எவ்வாறு நிலைத்திருக்க முடியும்? இந்த அடிப்படை விஷயங்களை நாம் ஒன்றாக அடுக்கடுக்காக பார்ப்போம். அதில் முதல் நாம் பார்க்கும் விஷயம் ஆமன்து பில்லாஹ். நேற்றைய தினம் நாம் ஒரு வசனத்தை பார்த்தோம். அதில் இறைவன் கூறும் ஒரு தனிப்பட்ட அடிப்படையில், அதாவது ஈமான் இரண்டு வகைப்படும். ஒன்று உணர்வோடு இருக்கும் நம்பிக்கைகள் ஈமான். இரண்டாவது மூதாதையர்களுடன் கண்மூடித்தனமாக பின்பற்றி வரும் நம்பிக்கைகள், உணர்வுகள், நம்பிய ஈமான். இந்த அடிப்படையை ஒரு வசனத்தின் அடிப்படையை கொண்டு இரண்டாக பிரித்து நாம் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து இறைவன் கூறும் விஷயம், ஈமானிய உணர்வை நாம் படிக்க வேண்டும். ஈமானிய உணர்வோடு நாம் வாழ வேண்டும் என்றால் முதல் அடிப்படை அதற்கு ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்வது. அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்வது என்ற விஷயத்திற்கு முன்பு சகோதரர்களே, ஒரு சிறிய விஷயம் நாம் மனதில் கொள்ள வேண்டும். என்ன? அதாவது இறைவன் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டான். ஏன் ஏற்றுக்கொண்டான்? இறைவன் கூறுகிறான், இன்ன தீன இந்தல்லாஹி அல் இஸ்லாம். நிச்சயமாக இறைவனிடம் இஸ்லாம் மட்டுமே மார்க்கமாக உள்ளது. இன்னும் வேறு சில இடங்களில் இஸ்லாம் தீனன் ஃபலை யுக்பல மின், இஸ்லாமை தவிர வேறு மார்க்கமாக நீங்கள் கொண்டு வரப்பட்டால் அந்த மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று இறைவன் கூறுகிறான். ஏன் இஸ்லாத்தை மட்டும் இறைவன் ஏற்றுக்கொண்டான்? இதற்கு என்ன பதில் கூற முடியுமா சகோதரர்களே? ஏன் இஸ்லாத்தை மட்டும் இறைவன் தேர்வு செய்தார்? மார்க்கமாக, மதமாக இல்லை, மார்க்கமாக ஏன் இறைவன் இஸ்லாத்தை மட்டும் ஏற்றுக்கொண்டான், அதை பொருந்து கொண்டான்?
இதற்கான பதில் நாம் முதலில் பார்க்க வேண்டும். ஏன் பார்க்க வேண்டும் சகோதரர்கள்னா, நம்மளுடைய கொள்கை, அடிப்படை கொள்கைகள், அகீதா, ஈமானிய உணர்வுகள், அல்லது ஈமான், இந்த மாதிரி பல படித்தரங்களாக நம்ம பல பேரைகளை கொண்டு நம்ம ஒரு கொள்கைக்கு அடிப்படையான விஷயங்களுக்கு ஒரு பொருள் கொடுக்குறோம். அது எல்லாமே எதில் சார்ந்திருக்குனாக்கா அந்த இஸ்லாம் என்ற அடிப்படையில் தான் சார்ந்திருக்கு. அந்த இஸ்லாம் என்ற மார்க்கம் எப்படிப்பட்டது, யார் அதை உருவாக்கினார்கள், இதை நாம் ஃபஸ்ட்டு அறிந்து கொண்டால்தான் ஈமானிய உணர்வுகள், அதற்கு பிறகு அதுடன் சேர்ந்து வரும் செய்திகளை நாம் அறிய முடியும். அப்போது சகோதரர்களே, இந்த இஸ்லாமிய கொள்கைகளை, இஸ்லாமிய அடிப்படை விஷயங்களை உண்டாக்கியவன் இறைவன், ஒரு அல்லாஹ் என்று நாம் சொல்லுகிறோம். அவன் யார்? அவன் எப்படிப்பட்டவன்? அவனுடைய தன்மைகள் யாவை? ஏன் இஸ்லாத்தை தேர்வு செய்தான்? ஏன் மற்ற மதங்களை தேர்வு செய்யவில்லை? இந்த மாதிரி கேள்விகள் எல்லாமே எங்கே போய் நிற்கும்னாக்கா இந்த அல்லாஹ் என்ற அடிப்படையான விஷயம், அடிப்படையான வார்த்தையை கொண்டு தான் போய் நிற்கும். சகோதரர்களே, உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சது தான். மனிதர்கள் இன்னைக்கு கொள்கையாக வேறுபட்டிருக்காங்கனாக்கா 2 அடிப்படையில் தான் வேறுபட்டிருக்காங்க. ஒரு சில மனிதர்கள்ட்ட நீங்கள் பார்ப்பீங்க, அவங்கள்ட்ட கடவுள் கொள்கை இருக்கும். சில மனிதர்கள்ட்ட பார்ப்பீங்க இரண்டாவது தன்மையை உள்ள மனிதர்கள், நார்த்திக கொள்கை உள்ள மனிதர்கள். அதாவது கடவுள் இருக்கிறான் என்று சில மனிதர்கள் கூறுவார்கள், சில மனிதர்கள் கடவுள் இல்லை என்று கூறுவார்கள். இந்த அடிப்படை 2 விஷயம்தான் இந்த உலகத்தில் இன்னைக்கு நடைமுறையாக நடந்துட்டுருக்கு. சரி, முதல் விஷயம், அதில் கடவுள் இருக்கிறான் என்ற கேள்விக்கு நம்ம பதில் பார்க்க போனோம்னா எத்தனை கொள்கைகள் இருக்குது இந்த உலகத்திலேயே. நம்ம பார்க்கும்போது எத்தனையோ சிந்தனைகள், எத்தனையோ ஆற்றல்கள், எத்தனையோ படைப்புகள், எத்தனையோ கொள்கைகள், வேறுபட்ட சிந்தனைகள் இன்னைக்கு உலகத்தில் நாம் பார்க்குறோம். உதாரணத்துக்கு சொல்ல போனோன்னா, கடவுள் இருக்கிறான், எத்தனை கடவுள்கள்? அதுக்கு அளவுகள் கிடையாது, அதற்கு படித்தரங்கள் கிடையாது. எத்தனையோ கடவுள்கள் நாம் சொல்லிட்டு இருக்கோம். சில சமுதாயங்கள் மனிதர்களை போல கடவுள்கள் செஞ்சிருக்காங்க. சில சமுதாயங்கள் பார்க்கறது எல்லாமே அனைத்துமே கடவுள், அனைத்திலும் கடவுள்னு சொல்றாங்க. இதை யோசிச்சா அவங்க எப்படிப்பட்ட சிந்தனைகளை வாழ்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாத ஒரு கட்டாயத்தில். இன்னும் சில சகோதரர்களை நீங்க பாருங்க, அந்த மனிதர்கள் எந்த விஷயத்தை கொள்கையாக எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே புரியாது. அந்த மாதிரி கொள்கைகளை அவங்களே பின்பற்றிட்டு இருக்காங்க. அதாவது சகோதரர்களே, இந்து சகோதரர்களே நீங்க பார்ப்பீங்க, நான் இந்த இந்து சகோதரத்தினுடைய கொள்கைகளை தவறாக எண்ணி சொல்ல, அவங்க அந்த கொள்கையை சிந்திப்பதற்காக நான் சில விஷயங்களை சொல்றேன். என்ன, இந்த இந்து சகோதரர்களுடைய கொள்கைகள் நீங்க பார்க்கும்போது என்ன தெரியும்னா, உங்களுக்கு இறைவனை பற்றி அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய கொள்கை என்னன்னா, மனிதன் போல தான் அந்த இறைவனும் இருப்பான். இறைவன் மனிதன் போல தான் இருப்பான். இன்னும் சில சகோதரர்கள் மனிதன் போல அல்ல, மனிதனை விட்டு வேற அடிப்படையில் அந்த கடவுள் இருப்பான். அதுக்கு ஒரு உருவம், அதுக்கு ஒரு தோற்றம், அதுக்கு ஒரு ஆடை. உதாரணத்துக்கு இந்தியா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி சிறியது நம்மளுடைய இந்தியா. அந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துத்துவ கொள்கையை நம்ம எடுத்து பார்க்கும்போது அந்த மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா, ஒரு இறைவனுக்கு ஒரு ஆடை, அந்த அளவுக்கு அவனுக்கு தகுதி, அவனுக்கு அந்தஸ்து. இன்னொன்று கடவுளுக்கு பல அந்தஸ்துகள், பல தோற்றங்கள், பல ஆடைகள் அவனுக்கு கொடுத்துருக்காங்க. சில தோற்றங்கள் நம்ம சகிக்க முடியாத தோற்றங்கள், சில தோற்றங்கள் இருக்கு. அந்த தோற்றங்கள் மனிதன் கற்பனை தன்னுடைய விஷயத்திலே விரும்ப மாட்டான், ஆனால் கடவுளுக்குன்னு சொல்லிட்டு விரும்புவான். அந்த மாதிரி தோற்றங்களும் அவங்க வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு பாருங்க, சில கடவுள்கள் இருக்காங்க, அவங்களுடைய நாக்கு ரொம்ப நீளமாக இருக்கும்.
சில கடவுள்கள் இருக்காங்க, அவங்களுடைய முகமே மாறி போய் கிடக்கும். சில கடவுள்கள் இருக்காங்க, அவங்களுடைய இருக்கக்கூடிய சில பகுதிகள் மட்டும் தனியாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் இந்த மனிதர்கள் தன்னுடைய அறிவால் எதை நினைச்சாங்களோ அதை எல்லாமே கடவுளாக்கிட்டாங்க. சொல்லுவாங்க தூம்புரில் இருக்கா துணும்புரில் இருக்கான்னு சொல்லுவாங்க. எல்லாமே கடவுள், எல்லாத்துலேயும் கடவுள்னு சொல்லுவாங்க. நாமும் கடவுள், நீங்களும் கடவுள், அவங்களும் கடவுள், எல்லாமே கடவுள்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அடிப்படையான கொள்கைகள் அவங்க தன்னுடைய இறைவனுக்குன்னு சொல்லிட்டு கொடுத்து வச்சிருக்காங்க. கடவுள் கொள்கைன்னு சொல்லிட்டு நாம் வித்தியாசம் பண்ணி பார்க்கணும். ஆக்கிறதுக்காக கடவுள், அழிக்கிறதுக்காக ஒரு கடவுள். அதே மாதிரி இவன் யாருன்னு சொன்னால் இவன் ஒரு கடவுள், அவன் யாருன்னு சொன்னால் அவன் மனைவி, கடவுளுடைய மனைவி, அவள் யாருன்னு சொன்னால் கடவுளுடைய பையன். இந்த மாதிரி பல தோற்றங்கள், பல விஷயம், பல விதமான உருவங்கள், பல விதமான உறவுகள் அவங்களுக்கு கொடுத்து வச்சுருக்காங்க. சரி, இது எல்லாமே ஒரு அடிப்படையில் நீங்கள் பார்க்க போகும்போது ஒரு தவறான கொள்கையும் தெரியும். அதே சமயம் எந்த அளவிற்கு இந்த கொள்கை அறிவு அல்லாத அடிப்படையை கொண்டு நிரூபிக்கப்பட்டிருக்கு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரியும். சரி, இதுலேயே பாருங்க சகோதரர்களே, எத்தனை கடவுள்கள் ஆக முடியும் சொல்லுவாங்க. 30 கோடி கடவுள்கள்னு சொல்லுவாங்க. எத்தனை கடவுள்களுக்கு அவங்களுக்கே தெரியாது. சரி, இந்த கடவுள்களுக்கு எல்லாமே உருவம் கொடுக்கும்போது இவங்க எப்படி கொடுத்தாங்க, எந்த அடிப்படையை கொண்டு கொடுத்தாங்க, இது எல்லாமே அவங்களுக்கே தெரியாது. சில சகோதரர்களுக்கு அவங்களுக்கே அந்த விஷயமே தெரியாது. ஆனால் சொல்லப்படாத கதைகள் அதுதான் மெயின். இதில் என்ன இருக்குது, இந்த விஷயங்கள் எல்லாமே என்ன இருக்குனாக்கா, தன்னுடைய சிந்தனையில் உருவாக்கப்பட்ட சில கதைகள், கற்பனைகள் தான், நிஜங்கள் கிடையாது. நிஜங்கள் இருந்தால் மனிதன் தன்னுடைய விஷயத்திலே ஒரு விஷயத்தை விரும்ப மாட்டான். உதாரணத்துக்கு என்னுடைய தோற்றம் நான் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நான் விரும்புகிறேன். உதாரணத்துக்கு ஒரு சாதாரண மனிதர் பாருங்கள், காலையில் குளிக்கிறான்னு சொன்னால் 10 நிமிஷம் கண்ணாடி முன்னாடி நிற்பான். ஏன்? அழகாக இருக்கணும். அழகை விரும்பக்கூடியதான் இந்த மனிதன். இந்த ஆணை பார்த்துட்டோன்னா ஒரு 10 நிமிஷம் நிற்பான். அதே ஒரு பெண்ணு நினச்சிக்க அரை மணி நேரம், 1 மணி நேரம், எத்தனை மணி நேரம் நிற்பாங்கன்னு சொல்ல முடியாது. அழகை விரும்பக்கூடியது தான் இந்த மனிதன். ஆனால் அந்த அழகை இறைவனுடைய விஷயத்தில் விரும்ப மாட்டாங்க. இறைவன் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லும்போது சொல்ல மாட்டாங்க. இன்னல்லாஹ ஜமீலுன், அல்லாஹ் அழகானவன். ஆனால் இந்த கடவுள்களுக்கு கொடுக்கும்போது எப்படி உருவங்கள் கொடுக்குறாங்க, எந்த அடிப்படையில் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு கற்பனையாக உருவாக்கப்பட்டது தான் இந்த கடவுள் கொள்கைகள். சரி, அதை தாண்டி சில நபர்கள் இருக்காங்க, கிறிஸ்துவ சகோதரர்கள். அந்த சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை வணங்குவாங்க. எதற்காக வணங்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியாது. முதல்ல அடிப்படை எதற்காக அந்த பொருளை வணங்குறாங்கன்னு சொல்லி தெரியாது. உதாரணத்துக்கு என்னுடைய தந்தையை யாராவது வெட்டிட்டா, அருவாள் மனையை வெட்டிட்டான்னு சொன்னால் நான் சொல்லுவேன் என்னோட பையன்கிட்ட, இந்த அருவாள் மனையை தான் நீ பாதுகாத்துருக்கணும், இதைத்தான் வணங்கணும்னு சொல்லுவேன். அந்த மாதிரி கொள்கை அந்த சகோதரர்கிட்ட இருக்கு. சிந்திக்கணும். என்னன்னா, எந்த பொருளால் என்னுடைய தந்தையை வெட்டப்பட்டாரோ அந்த பொருளை நான் போய் வணங்குவதா? அந்த பொருள்களை நான் எடுத்து தன்னுடைய ஆடையில், தன்னுடைய உருவங்களை, தன்னுடைய விஷயங்களை அணுகி ஸ்டைல் ஆக கொண்டு போகிறதா? சில சகோதரர் பார்த்தீங்கன்னா கீ செயின், சில சகோதரர் பார்த்தா டாலரில், சில சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா மேலே, சில சகோதரர்கள் பெண்களை பார்த்தீங்கன்னா பொட்டில். இந்த மாதிரி பல பெண்கள் தனித்தனியாக வித்தியாசமாக அந்த விஷயத்தை கொண்டு போய் வச்சுருப்பாங்க. இது ஒரு அடிப்படையான அவங்களுக்கே மாற்றமான சிந்தனைக்கு மாற்றமான விஷயங்களே அவங்களே பண்ணுறாங்க. அதே இன்னும் யோசித்து பார்த்தானாக்கா, இறைவனுக்கு மகனான்னு சொல்லிட்டு யோசித்து பார்த்தா ஒரு சிரிப்பான விஷயமா தான் இருக்கும். இறைவனுக்கு மகனாக இருக்க முடியுமான்னு சொல்லிட்டு. அதே சமயம் பாருங்கள், இன்னொரு சில சகோதரர்கள் சொல்கிறாங்க, அதே குரூப்பில் என்ன சொல்லுவாங்க, ஒருத்த மேலே இருந்தான், அவனே கீழே இறங்கி வந்தான், பூமியில் இறங்கி வந்தான், அவனே மாறிட்டான், அவனே மக்கள்கிட்ட இருக்கிறான். இது 3 அடிப்படையும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. எவ்வாறு 3 ஒன்று ஒன்றாக முடியும்னு சொல்லிட்டு இறைவனே தன்னுடைய வேதத்தில் கேட்டிருக்கான். இன்ஷால்லா அதுக்கு அந்த இடத்துல வரும்போது நாம் அந்த விஷயத்தை பார்ப்போம்.
அப்போ இந்த மாதிரி கொள்கைகள் வந்து நிரம்பி உள்ளது. இறைவனுடைய கோட்பாடுகள் வந்து இறைவன் சம்பந்தமா, இறைவன் எப்படி, கடவுள் கொள்கைகள் வந்து இந்த மதங்களில் வந்து அதிகமாக இருக்கு. சில கொள்கைகள் கோட்பாடுகள் பாருங்க, நம்ம கூடயே வாழ்ந்த ஒரு நபர்களை நாமளே தேர்வு செய்து அந்த மனிதர்களை இறைவன் என்று சொல்றோம், இறைவன் கடவுள் என்று சொல்றோம். உதாரணத்துக்கு புத்த மதம் பார்த்துக்கோங்க. உலகத்தில் வாழ்ந்த நம்ம கூடவே வாழ்ந்த ஒரு மனிதரை நாம என்ன பண்ணிட்டோம், மேல் அந்தஸ்தை கொடுத்துட்டோம். இது ஒரு அடிப்படையான தனித்தனி சமுதாயங்களில் இருக்கக்கூடிய கடவுள் கொள்கை. சரி, இதுலேயே பாருங்க, இன்னும் முஸ்லீம் சமுதாயத்தில் இந்த கொள்கைகள் இருக்கு. முஸ்லீம் சமுதாயத்தில் நம்ம எடுத்துட்டோம்னா சகோதரர்களே, சொல்ல முடியாத கொள்கைகள் வந்து நிரம்பி கிடக்குது. நம்ம சொல்ல போனோம்னா, உண்மையே சொல்ல போனோம்னா, இந்த மற்ற சகோதரர்கள் இருக்காங்கல்ல, அவங்களாவது கடவுள் கொள்கையில் பரவாயில்லைன்னு சொல்லலாம். ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னு சொல்லும்போது, இந்த சகோதரர்கள் எந்த அளவுக்கு கடவுள் கொள்கையை சொன்னாங்களோ அதே கொள்கை அனைத்துமே இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய, முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய இந்த நபர்கள்ட்ட இருக்கு. இந்த முஸ்லீம் சமுதாயத்தில் பாருங்க, யாரு தான் வந்து தூம்பலையும் இருக்கா துரும்பலையும் இருக்கான்னு சொல்ல, தௌஹீத் சகோதரரை விட்டு சில முஸ்லீம்களை பாருங்க, அவங்க சொல்றாங்க, இன்னைக்கு என்ன சொல்றாங்க, எல்லாமே கடவுள்னு சொல்றாங்க. சில நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் சில பிக்சரை பார்த்துருப்பீங்க, போய் கல்லுக்கிட்ட புர்கா போட்டுட்டு கல்லுக்கிட்ட போய் நின்றுட்டு இருப்பாங்க, புர்கா போட்டுட்டு சிலைகிட்ட போய் நின்றுட்டு இருப்பாங்க, கோயில் பூசாரி கிட்ட வந்து பூஜை போட்டுட்டு வாங்கிட்டு இருப்பாங்க, ஜோதிடம் பார்க்கறதுக்காக போய் நின்றுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் எப்படி? அந்த பெண்கள்கிட்ட அந்த கடவுள் கொள்கை என்று இல்லாத ஒரு அடிப்படை தான். ஆண்களுக்கு சில பேர் ஆண்கள் இருக்காங்க. அதே மாதிரி வந்து இன்னும் கீழே அந்தஸ்தில் பாருங்க, இந்த இஸ்லாமியர்கள் யாரை தான் வந்து விட்டு வச்சிடல. உதாரணத்துக்கு சில அவுலியாக்களை பற்றி அவங்க சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க, இவனே கடவுள், அவரே கடவுளாமா, அவர் கடவுளுடைய நண்பராமா, கடவுளுக்கும் மேலேயாமா, இந்த மாதிரி மேலே அந்தஸ்து போயிட்டே இருக்காங்க. எங்கே போய் நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாது. இவனை இறைவனுக்கு என்ன அந்தஸ்து கொடுத்துருக்காங்க சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியாம என்ன பண்ணிட்டாங்க, இந்த மனிதர்களை வந்து இறைவனுக்கும் மேலே கொண்டு போயிட்டாங்க. சொல்ல போனோம்னா கதைகள் நீங்க வந்து படிச்சிருப்பீங்க. அந்த ஒரு நபர் இருக்காங்க, அந்த நபரையும் இறைவனும் வந்து சொர்க்க நரகத்தை பார்க்க போனாங்க. ஒரு கதையை தான் சொல்றோம். சொர்க்க நரகத்தை பார்க்க போனாங்களாமா. அந்த சமயம் சொர்க்கத்தை பார்த்துட்டு நரகத்தை பார்க்க போகும்போது இறைவன் அல்லாஹ் தவறி கால் தவறி கீழே விழுந்து போனாங்க. உடனே வந்து கையை பிடிச்சிட்டாங்க. பக்கத்தில் இருந்த அந்த மனிதர் கையை பிடிச்சிட்டு மேலே தூக்கிட்டாராம். தூக்குனோடனே அவர் வந்து நேர பாதையில் வந்தோடனே 2 பேரும் நடந்துட்டு போயிட்டாங்க. இதுக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு தனிப்பெயர். இறைவனையே எந்த அந்தஸ்தில் கொண்டு போய் நிப்பாட்டினாங்கன்னு சொல்லிட்டு சிரிப்பாக கிடைக்கும். எந்த ஒரு கதை சொல்லணும்னா ஒரு நம்புற மாதிரி இருக்கணும், ஒரு கொஞ்சமாவது அதில் உண்மைகள் இருக்கணும். இதில் எந்த அடிப்படையில் இந்த உண்மைகள் இதில் வந்து நிரம்பி கிடக்குதுன்னு எனக்கு புரியல. இன்னும் சில சகோதரர்கள் வந்து இதை சொல்லும்போது மேலே இன்னும் போயிடுவாங்க. முஸ்லீம் சமுதாயத்தில் இந்த கொள்கைகள் வந்து அப்படியே கிடக்குது, கடவுள் கொள்கைன்னு சொல்லிட்டு அந்த அவுலியாக்கள் கடவுளுக்கு மேலாக போய் நிப்பாட்டக்கூடியது. சில நபர்களை வந்து கடவுள் என்றே நம்புகிறாங்க. ஒரு அந்தஸ்து இருக்கு, கடவுளுக்கு மேலே கொண்டு போய் நிப்பாட்டுவது ஒன்று. இன்னொன்று இருக்கு கடவுள் என்று நம்புவது, இன்னொன்று கடவுளுக்கு நண்பன் என்று நம்புவது, இன்னொன்று இருக்கு என்ன, கடவுளுக்கு கீழ்த்தரங்களில் உள்ள அவுலியாக்கள். அதற்கும் கீழே என்ன இருக்கு, என்ன அப்பப்போ வந்து உதவி செய்வாங்க. அப்போ இந்த கொள்கைகள் வந்து யார் சொன்னாங்கன்னு சொல்லுங்க சொல்லுங்கள். இருக்கப்பட்ட உலகத்தில் எத்தனை கொள்கைகள் வந்து இருந்துச்சோ அது எல்லாமே இந்த முஸ்லீம் சமுதாயத்திட்ட இன்னைக்கு இருக்கு. இதுதான் கடவுள் கொள்கை வந்து முஸ்லீம் சமுதாயத்தை நிர்வகிகள். இதெல்லாம் சீர்திருத்தக்கூடிய ஒரு பொறுப்பு நம்மிடம் இருக்க சொல்வார்கள். ஏன்னா நாம தான் அந்த கடவுள் கொள்கை என்ற உண்மையான அடிப்படையில் நின்றுட்டு இருக்கோம். கடவுள் யாருக்கு எந்த மாதிரி கடவுள் வேணும், அதுக்கு அந்தஸ்து என்ன, அல்லாஹுக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்து என்ன, அல்லாஹுடைய உரிமையை பறிக்கக்கூடிய அந்த நபர்களிடம் இருந்து நாம் அல்லாஹை எவ்வாறு தூய்மைப்படுத்துவது, நம்மளுடைய வேலை என்ன செஞ்சிருக்கோம் இறைவன் சம்பந்தமாக. நம்ம எல்லாரும் வந்து என்ன சொல்றோம், ஈமான் வேணும் ஈமான் வேணும் ஈமான் வேணும்னு சொல்றோம். அதே சமயம் வந்து என்ன சொல்றோம், எல்லாரையும் இபாதத்தில் மட்டும் நீங்க முழுகிக்கிறங்க, இபாதத்தை தவிர வேற வெளியே வராதிங்க.
சில சகோதரர்கள் சொல்லும்போது நம்மளுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏக்கங்கள், தன்னுடைய வேலைகள் செய்யும் போது என்ன பண்றாங்க, இறைவனுக்காக பாடுபடக்கூடிய இந்த பொருள்களை விட்டுட்டு தனி ஒரு சில நபர்கள்ல தனி விஷயத்துல போய் தன்னுடைய ஈடுபாடை கொடுத்துட்டு இருக்காங்க. தன்னுடைய கவனத்துல எதுல கொடுத்துட்டு இருக்காங்க, இணை வைத்தலை விட்டு வேற அனாச்சாரங்களை விட்டு என்ன சொல்லுவோம், வேற விஷயத்துல தான் சீர்திருத்தணும், இதுல சீர்திருத்தக்கூடாது, இதுல தானா வந்துடுவாங்கன்னு சொல்லுவாங்க. சகோதரர், நம்மளுடைய பொறுப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. நம்மளுடைய பொறுப்பு என்னன்னா, இந்த மனிதர்கள் அல்ல, எல்லா மனிதர்களையும் இந்த கடவுள் கோட்பாடுகள்ல இருந்து தவறாக நினைத்து இருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களையும் நாம சீர்திருத்தத்தில் கொண்டு வந்து அவங்களுடைய கொள்கையும் சரி செய்து நாம நம்மளோடைய சேர்ந்து இறைவனுக்காக வணங்க வேண்டும் சகோதரர்களே. அதை தான் அல்லாஹ் சொல்லி காட்டுவோம், மா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் நான் படைக்கவில்லை என்னை வணங்குவதை தவிர. அல்லாஹ்வை வணங்குவதற்காக மட்டும்தான் படைச்சான். அதுதான் நோக்கம் இறைவனுக்கு. சரி, இந்த இறைவன் எப்படிப்பட்டவன் சொல்லிட்டு இந்த முஸ்லீம்கள் வரையறை கொடுக்கும்போது அதுலேயும் 3 கருத்து. சில பேர் என்ன சொல்லியிருந்தாங்க, இறைவனுக்கு கையே இல்லை காலே இல்லை இதுன்னு சொல்லிட்டாங்க. சில பேர் சொன்னாங்க, இந்த கை கால் இரு முகம் இருக்குதுனாக்கா, கண்ணு இருக்குதுனாக்கா மனிதன் போலையே இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. சில பேர் என்ன சொன்னாங்க, இறைவனுக்கு கை கால் இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனா என்ன, அதுக்கு ஒரு வியாக்கரம், அதுக்கு ஒரு தனிச்சொல். இறைவனுக்கு கை இருக்குன்னா என்ன இருக்கு, ஆற்றல், இறைவனுடைய ஆற்றல். இறைவனுடைய முகம் இருக்குன்னா முகம் கிடையாது, கல்வி இருக்கு. அதாவது தன்னுடைய கற்பனைக்கு எது கரெக்டா தெரிஞ்சிச்சோ அது கொடுத்துட்டாங்க. அவங்க யோசிக்கவில்லை, இந்த கருத்து இஸ்லாத்துடைய பெரிய ஒரு அடிப்படையை தகர்த்து விடும், அடிப்படையை நாசமாக்கி விடும் சொல்லிட்டு அவங்க யோசிக்கவே இல்லை. அதுதான் சகோதரர்களே, என்ன இஸ்லாமிய கடவுள் கொள்கையை நாசமாக்கக்கூடிய மனிதர்கள் யாருன்னா பல மனிதர்கள் கிடையாது, அதாவது மற்ற சகோதரர்கள் கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் தான் கடவுள் கொள்கையை நாசமாக்கிட்டாங்க. எல்லா கடவுள் கொள்கையும் இந்த முஸ்லிம்கள்ட்ட இருக்கு. சரி, இந்த கடவுள் கொள்கை எப்படிப்பட்டதுன்னு சொல்லிட்டு நாம் ஒவ்வொன்றா பார்ப்போம். அதற்கு முன்பு நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா சகோதரர்களே, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த முஸ்லிம் சமுதாயத்தை நாம் எப்படி சீர்திருத்த முடியும் என்ற விஷயத்தை யோசிக்கிறதுக்கு முன்பு நாம் அந்த விஷயத்தை சரி செஞ்சோம். என்ன, அல்லாஹ் யார், அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அவனுடைய தன்மைகள் யாவை, அவன் எங்கு இருக்கிறான், எப்படி இருக்கிறான், யாருக்கு அவன் தென்பட்டால் தென்படவில்லை, அல்லது இறைவனை பார்க்க முடியுமா, இறைவனை கற்பனை செய்ய முடியுமா, இந்த மாதிரி விஷயங்களை நாம் ஃபஸ்ட்டு நாம் தெரிஞ்சாதான் மற்ற விஷயங்களை நாம் சரி செய்ய முடியும் சகோதரர்கள். ஆகையினால் முதல்ல நாம் சரியாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஈமானிய அடிப்படைகள். நான் நேற்றே சொன்னேன் ஒரு வசனம், அந்த வசனம் என்னன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு நேற்று ஒரு வசனம் சொல்லியிருந்தேன். அதாவது ஈமானுக்கு அடிப்படையான ஒரு வசனம் இருக்கு, அது வகைகள் சொல்லப்படக்கூடிய ஒரு வசனம். அந்த வசனத்தை வச்சு தான் நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய ஈமானிய அடிப்படை விஷயங்கள் எல்லாமே அமைந்திருக்கு. அந்த வசனம் என்ன? 2வது அத்தியாயத்தில் லைசல் பிர்ரு சொல்லிட்டு கூட வரக்கூடிய ஒரு வசனம். பாருங்க சகோதரர்களே, இறைவன் சொல்றான், லைஸல் பிர்ரு அன் துவல்லு உஜூஹகும் கிப்லல் மஷ்ரிகி வல் மக்ரிப் வலாக்கின்னல் பிர்ர மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி வல் மலாயிகதி வல் கிதாபி வல் நபியீன். லைஸல் பிர்ரு நன்மை கிடையாது, அன் துவல்லு உஜூஹகும் உங்களுடைய முகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள், கிப்லல் மஷ்ரிகி வல் மக்ரிப் மஷ்ரிக்கு திசையிலேயோ அல்லது மக்ரிப் திசை கிழக்கோ மேற்கோ உங்களுடைய முகத்தை திருப்பிட்டா அது மட்டும் உங்களுடைய நன்மை கிடையாது. நன்மை எது? நன்மைனா எது? மன் ஆமன பில்லாஹ், யார் ஈமான் கொண்டு வந்தாரோ அல்லாஹ் மீது, வல் யௌமில் ஆகிர் மறுமை நாள் மீது, வல் மலாயிகா
மலாய்க்கா அதாவது வானவர்கள் மீது, ஒல் கிதாப் புத்தகங்கள் மீது, ஒன் நபியீன் அதுக்கப்புறம் தூதர்கள் மீது, நபிமார்கள் மீது நம்பிக்கை கொள்ளும். இன்னொன்று கடைசியில் ஒரு நான் சொல்லியிருந்தேன், அது எங்கே இருக்குது? அதுவும் நான் ஒரு அத்தியாயம் சொன்னேன்னா 54வது வசனம், அத்தியாயத்தில் 45வது வசனம். என்னது? 2வது அத்தியாயத்தில் 177. இன்னொன்று 54வது அத்தியாயத்தில் 45. இதுதான் சகோதரர்களே, தனித்தனியாக ஒரு விஷயம் மட்டும் தனியாக அல்லாஹ் சொல்லிக் கொடுப்பான். இன்ஷா அல்லாஹ் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் சொல்லிக் கொடுக்குறேன். இதில் நாம் பார்க்கக்கூடியது என்னன்னா, நன்மை கிடையாது. இதுதான் என்ன நன்மை கிடையாது? இறைவனை அறிந்து நீங்கள் செயல்பட்டால் தான் உங்களுக்கு நன்மை. இறைவன் யாருன்னு சொல்லிட்டு நீங்கள் வணங்கும் போது அல்லது நோன்பு வைக்கும் போது அல்லாஹ் யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த அடிப்படை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அந்த நன்மை சரியாகும். அந்த நன்மை எது வரைக்கும் பயன் தராது? இறைவனை அறிந்த வரைக்கும். நீங்கள் இறைவனை யார் என்று எப்படிப்பட்டவன் சொல்லிட்டு நீங்கள் அறிஞ்சுக்கிட்டா அந்த நன்மை கூட உங்களுக்கு பயன் தரும். இதுதான் சகோதரி இந்த வசனத்தில் ஃபர்ஸ்ட் நம்ம புரியக்கூடிய ஒரு அடிப்படை. லைசல் பிர் நன்மை கிடையாது. அந்த துவல்லு உஜூஹகும் உங்களுடைய முகத்தை திருப்பிக் கொள்வது கிப்லல் மஷ்ரிகி வல் மக்ரிப் மேற்கு திசையிலையோ அல்லது கிழக்கு திசையிலையோ. நீங்கள் இப்படி தொழுகிறீங்களா அப்படி தொழுகிறீங்க அதெல்லாம் நன்மை கிடையாது. எப்படி செய்கிறீங்க அது செய்ய கிடையாது. என்ன நன்மை? நன்மைனா மன் ஆமன பில்லாஹ் ஈமான் கொண்டு வரணும் அல்லாஹ் மீது. இதுதான் நன்மை. இந்த நம்பிக்கையோடு அந்த செயல்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நன்மை கிடைக்கும். இப்போ இந்த வசனம் எந்த விஷயத்தை சொல்லி காமிக்குது? நீங்கள் தொழுகும் போது ஈமான் கொண்டு இருக்கும்போது அல்லது ஈமானிய உணர்வுகள் இருக்கும்போது நீங்கள் எந்த விஷயத்தை நினைக்கிறோம்? ஆமந்து பில்லாஹ் நான் ஈமான் கொண்டு வந்தேன் அல்லாஹ் மீது, நம்பிக்கை கொண்டு வந்தேன் அல்லாஹ் மீது. அது எப்படி? அதுக்கு பிறகு இன்னைக்கு இது மட்டும் புரிஞ்சுக்குங்க. நான் ஈமான் கொண்டு அல்லாஹ் மீது மட்டும்தான், வேற யார் மீதையும் நம்பிக்கை கொள்ள மாட்டேன், நம்பிக்கை வைக்கவும் மாட்டேன். ஏன் நம்பிக்கை கொள்ள மாட்டேன்னு சொல்றதுக்கு பல விஷயங்கள் பின்னாடி வரும். ஃபர்ஸ்ட் நாம ஒன்று சொல்லணும், என்ன? ஈமான் அல்லாஹ் மீது மட்டும்தான், வேற யார் மீதும் கிடையாது. அந்த நம்பிக்கை பயன் தரும்னா எப்போ? அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சாதான் பயன் தரும். ஆகவே சகோதரர்களே, நம்மளுடைய ஒரு விஷயம், அடிப்படையான ஒரு விஷயம் இந்த வசனத்தில் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குதுன்னா, ஆமந்து பில்லாஹ் ஈமான் அல்லாஹ் மீது கொண்டு வருவது எப்போது பயன் தரும், எப்போது சரி தரும், எப்போது நேராக இருக்கணும்? அல்லாஹ் பற்றி தெரிஞ்சா. இன்னொன்று ஒரு விஷயம், அந்த அல்லாஹ் பற்றி நீங்கள் அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அல்லாஹ் எப்படி செய்ய இருக்கிறான், இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சால் தான் எந்த காரியமும் எந்த செயலும் எந்த கடமைகளும் பூர்த்தியாகும், இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றால் இந்த விஷயம் சரியா இருக்கும். அடிப்படைகள் சரியா இருக்கும், கொள்கைகள் சரியா இருக்கும். என்னுடைய கொள்கைகள் வேற, நான் எப்படி வேணாலும் இருப்பேன், என்னுடைய இஷ்டத்தைப்படி என்னுடைய மனசுல எப்படி வந்துச்சோ அப்படி இருப்பேன். நீங்க எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொன்னா அது மார்க்கம் கிடையாது, அது இஸ்லாம் என்ற பெயர் கிடையாது. இஸ்லாம் என்று சொல்லப்பட்டாலே என்ன? அல்லாஹ்வை கீழ்ப்படிந்து விட்டேன், அடியானாகிவிட்டேன், நான் உன்னை என்ன சொல்றியோ நான் அதுக்கு பக்கம் கீழ்படுகிறேன். இதுதான் இஸ்லாம். இஸ்லாம் சொன்னானே சலீமா இஸ்லிமிலிருந்து வந்தது என்ன? ஒரு ஒட்டகம் இருக்குனாக்கா அந்த ஒட்டகத்தை கடித்தரம், ஒரு கயிறு போட்டு அதை கட்டி வைப்பாங்க, கடித்தரம்னு சொல்லுவாங்க. அதை கட்டிட்டு அப்படி எப்படி இருந்துட்டு போறானோ அந்த ஒட்டகம் மேய்க்கிறவன் அப்படியே போகும் அந்த ஒட்டகம். அதைத்தான் சலீமா இஸ்லிமும் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஒரு முஸ்லீம், ஒரு அடிமை சொல்லும்போது என்ன? அவனுக்கு சில அடிப்படை கொள்கைகள், அவனுக்கு சில அடிப்படை சட்டங்கள், அந்த சட்டங்களில் தான் அந்த மனிதர் இருக்கணும். அதை தவிர வேற எந்த சட்டமும் அவனுடைய மனு இச்சையிலையோ வேற சொல்றவனுடைய அடிப்படையிலையோ அது கண்மூடித்தனமாக பின்பற்றுறதோ எதுவுமே அவனுக்கு நெருக்கமாக வரக்கூடாது. இதுதான் முஸ்லீமுடைய முதல் அடிப்படை சகோதரர்களே. நான் இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயத்தை நம்மளுடைய உள்ளங்களில் பூர்த்தி செய்து உறுதி செய்து நம்பிக்கை என்ற அடிப்படையை உறுதி செய்வானாக. வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.